வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டி வித் மோகி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் திரைப்படங்கள் வருது. ஸோ அந்த படங்களுடைய ப்ரீமியர் மற்றும் ப்ரெஷ் ஷோ நான் பார்த்துருவேன். பார்த்த உடனே நம்ம சேனல்லையும் ரிவ்யூ வந்து சேரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் சட்டுன்னு ரிவ்யூ பார்த்து பட்டுன்னு நீங்கள் தியேட்டருக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர ஆகஸ்ட் 1 அன்றைக்கி ரிலீஸ் ஆக இருக்க ஹவுஸ் மேட்ஸ் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு ராஜவேல் அப்படின்றவர். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க தர்ஷன், ஹர்ஷா பைஜு அவர்கள், காளி வெங்கட் அவர்கள் அண்ட் வினோதினி அவர்கள். ஸோ இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு ராஜேஷ் முருகேசன் அவர்கள், பிரேமம் அந்த மியூசிக் டைரக்டர். அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னப்பா ஒரு ஆர்டினரியான ஒரு ஹாரர் காமெடி படம் தானே, இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு வச்சிங்கன்னா, புதுசாக யூனிக்காக ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமாக ஒரு நல்ல சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ அந்த சஸ்பென்ஸை உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ரிவ்யூ ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. ஸோ தைரியமாக இந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஹவுஸ் மேட்ஸ் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்ஷன் ஒரு மிடில் கிளாஸ் பையன். தர்ஷனோடைய காதலியோடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு வா, அப்போ தான் வந்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட கனவும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்குறது தான். ஸோ அதனால் சொந்த வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு வீடை வந்து விலைக்கு வாங்கிடுறாரு. நல்ல ரேட்டுக்கு வரனால வாங்கிட்டு தன்னுடைய காதலியை வந்து கரை முடித்து மனைவியாக்கி வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போய் நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நிறைய விஷயங்கள், ஒரு அமானுஷமான விஷயங்கள் அரங்கேறுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு தான் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோவே வந்து அது தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த அமானுஷத்தை தாண்டி இவங்க எப்படி போனாங்க, அந்த வீடை வந்து அவங்க காப்பாற்றிக்கிட்டாங்களா இல்லையன்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இப்போ நான் சொன்னல ஒரு ஸ்டோரி, அது இல்லை ஸ்டோரி, அது மட்டும் இல்லை ஸ்டோரி. இதை தாண்டி வேறு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான சஸ்பென்ஸ். ஸோ அதை வந்து நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். அது நான் சொன்னால அது யார் சொன்னாலுமே ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ படத்தை பார்த்துட்டு அவங்க கூட சரி இந்த சஸ்பென்ஸை தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்ல வேணாம்ன்றது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட். ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்ட விதம் ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கதையை வந்து செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த 20 நிமிஷம் நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா, இப்படி ஆரம்பித்த ஒரு படம் எண்டிங் முடியும் போது அப்படி முடிக்கும். ஒரு படத்தை தேட்டர்லேருந்து ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு போகணுண்டா அப்படின்னு ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய படமாக இந்த ஹவுஸ் மேட் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா படத்தில் அந்தளவுக்கு சுவாரஸ்யம் உண்டாக்கக்கூடிய யூனிக்கான ஸ்கிரிப்ட் அண்ட் யூனிக்கான த வே ஆஃப் நரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிற ஃபாஸ்ட்டே தெரில. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த இன்ட்ரோல் பிளாக் தான் ஒரு மெயின் அங்கம்னு சொல்லலாம். அந்த இன்ட்ரோல் பிளாக் வடிவமைக்கப்பட்ட விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த கான்வர்சேஷன் ஒன்று நடக்கும். அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்டென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. ஆஹா, நல்ல ஒரு படத்துக்கு வந்திருக்கோண்டா அப்படின்னு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக் அமைஞ்சிருந்து தான் சொல்லணும். அதை தாண்டி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கு நடக்கிற பிரச்சனைகள், அதுமாதிரி முரண்பாடு, சண்டைகள், சச்சரவுகள், அப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் எக்ஸட்ராலாம் காட்டுவாங்க. அதை தாண்டி ஒரு எமோஷனல் பிளாக்கும் இருக்குது. அந்த எமோஷனல் சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருந்து அந்த எமோஷனல் டெப்த்து தான் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கமாகவும் மாறிடுது. ஏன்னா அந்த எமோஷனல் டச் இந்த படத்துக்கு ஒரு தேவையான ஒரு டச்சுன்னு சொல்லலாம். அது வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாகிற ஒரு கிளைமேக்ஸாகவும் அமைஞ்சிருந்து தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்காக இந்த படத்தினுடைய இயக்குனரை நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்தது முக்கியமாக சுவாரஸ்யப்படுத்தி உட்கார வைக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ரீசனாக அமைகிறாரு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ராஜேஷ் முருகேசன் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த அமானுஷமான விஷயங்கள் நடக்கிற அந்த அரங்கேற இடத்துலலாம் வந்து அவருடைய இன்டென்ஸான மியூசிக்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்கை தாண்டி ஒரு விதமான எஸ்எஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லி ஆகணும். அண்ட் அதை தாண்டி செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய இன்டென்ஸான சீக்வன்ஸ், அந்த எமோஷனல் டெப்த்துக்கான சீக்வன்ஸுக்கான பிஜிஎம்ஸாக இருக்கட்டும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் தர்ஷன் அவராக இருக்கட்டும், இல்லை ஹர்ஷா பைஜுவாக இருக்கட்டும், ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் கப்பல் அப்படின்ற ஃபீலை வந்து படம் ஃபுல்லாகவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்கள பாராட்டே சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தினுடைய காளி வெங்கட் அண்ட் வினோதினி இவங்களுடைய கப்புள், இவங்களுடைய கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த வே ஆஃப் ஆக்டிங்காக இருக்கட்டும், முக்கியமாக எமோஷனல் சீக்வன்ஸ் அவங்க கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காளி வெங்கட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடிக்கிற படங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த மனுஷன் நம்மளை ஏதோ ஒரு வகையில் நடித்து கஷ்டப்படுத்த போகிறான் நம்மளே அப்படின்ற மாதிரி ஃபீல். நடித்து கஷ்டப்படுத்த போகிற மீன்ஸ் அவர் எடுக்கிற படங்கள்லாம் அப்படி இருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மேட்னி. ஸோ இப்போது இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுவார். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்தளவுக்கு மனுஷன் நல்லாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லியாலும் வினோதனும் சரி அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து நிறைய தீனா, அப்புறம் அப்துல் அண்ட் அந்த சின்ன பையன் அண்ட் மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் தீனாவை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு தோணுது. ஏன்னா தீனாவை வச்சு நிறைய காமெடி சீக்வன்ஸ் கொண்டு வரலாம், பட் அதை பெருசாக அவருக்கு எழுதப்படலையோ அப்படின்னு தோண வைக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய பெட்டர்மெண்ட்டாக நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் 20 நிமிஷம் ஒரு படத்தினுடைய ஃபஸ்ட் 20 நிமிஷம் தான் நம்ம படத்தில் உட்கார வைக்கிறது. பட் அந்த 20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. 20 நிமிஷம் தாண்டியே கொஞ்சம் செட்டில் ஆகிற டைம் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் சுவாரஸ்யமாக அமையலை. பட் அந்த
விஷயங்களை தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா சுவாரஸ்யமாக தான் அமையும். அதையும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் சுவாரஸ்யம் அமைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் இதை தாண்டி சினிமோடோகிராஃபி, இந்த படத்துக்கு சினிமோடோகிராஃபி நீட்டாகவே இருந்தது, பட் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, அந்த செக்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஃப்ளாட்டான லைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அதில் வந்து லைட் ஒர்க்கில் வந்து நல்ல மிராக்கிள் பண்ணலாம். ஸோ அந்த மிராக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இந்த படத்துக்கு கொடுத்த அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூவாக படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலுமே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற ஃபீல் ஆகுது. அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் லிட்டரலி ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட முடிஞ்சிருது. பட் செகண்ட் ஆஃப் லென்த்னா இந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் லென்த்தாக இருக்குது. அது கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இன்னும் டியூரேஷன் கம்மியாக இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக வந்திருக்கும் அப்படின்னு தோண வைக்குது. ஸோ மொத்தத்தில் படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிக்கான ஸ்கிரிப்ட், ஒரு யூனிக்கான அட்டெம்ப்ட், ஒரு யூனிக்கான வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ இது மொத்தமும் சேர்ந்து தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ். ஸோ ஹவுஸ்மேட் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒருத்தான படமாக தான் நான் கருதுகிறேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஸ்டே வித் மீ FDFS with மோகி.